Hi, next வந்து ஒரு aari work blouse வந்து complete பண்ணிருக்கேன். இதான் அந்த blouse. இந்த blouse வந்து எப்படி பண்ணிருக்கேன் அப்படினா இதான் வந்து அதோட back neck. First 3 lines வந்து chain stitch போட்டுருக்கேன். Chain stitch வந்து எந்த zari thread வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா Dialog brand அந்த பிராண்டோட zari thread தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு லைன் வந்து sugar bead லைன் வந்து கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா அந்த பைப்பிங் thread வந்து ஃபுல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுருக்கேன் இது எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா மறுபடியும் வந்து ஒரு லைன் வந்து sugar bead கொடுத்து அப்படியே 3 லைன்ஸ் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 4th லைன் வந்து எப்படி பண்ணிருக்கேன் அப்படினா ஒரு sugar bead ஒரு 3mm bead வந்து கொடுத்து வந்து அந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு sugar bead கொடுத்து வந்து அப்படி டோட்டலா வந்து எவ்வளவு லைன்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படினா 5 லைன்ஸ் வந்து கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் புட்டான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சின்ன ஃப்ளவர் டிசைன் வந்து அங்கங்கே வந்து கொடுத்து பீட் பீட் யூஸ் பண்ணி இந்த ஷேப்ல வந்து கொடுத்து வந்து பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். சேம் அதே மாடல் தான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து அதே பேட்டர்ன்ல அப்படியே வந்து பண்ணிருக்கேன். ஹேண்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹேண்டோட எண்ட்லையும் அதே மாதிரி தான் வந்து ஜரி த்ரெட் போட்டு 5 லைன்ஸ் கொடுத்து அந்த எண்டில் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து ஃபுல் வீடியோ வந்து எடுக்க முடியலை ப்ராப்பராக. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சீக்கிரமாக வந்து நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.